இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் பட்டை வகை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கோங்க, சோம்பு சீரகத்தோட. அப்புறம் ஒரு வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 3-4 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோங்க. வெங்காயம் சூப்பராக வதங்கி வரணும். எண்ணெய் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுதான் ருசியாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் கம்மியான குவான்டிட்டி என் வீட்டுக்காரக்கானவாக தான் பண்ணுறேன். ஏன்னா புரட்டாசி மாதம் நான் சாப்பிட மாட்டேன், இது அவருக்காக பண்ணுறது. அதனால் நான் அளவான அந்த 2 பிரஸ்ட்டை மட்டும் எடுத்து, 2 டெண்டர்ஸ் மாதிரி இருக்கிறதுல 2 பீஸை மட்டும் எடுத்து நான் அந்த மாதிரி கொத்தி பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு. எல்லாமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அவ்வளோதான். இது இட்லி, தோசை, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்பாத்தி கூட எல்லாம் கூட சூப்பராக ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே குழம்பு, 65 அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நடுவில் இந்த மாதிரியும் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்துனதுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்தது தக்காளி பியூரி சேர்த்துக்கிறோம். இதுக்கு நான் 1/2 தக்காளியை மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க, ஃபுல்லாக சேர்க்கலை. ஸோ தட் இல்லாட்டி ஃபுல்லாக சேர்த்தோன்னா புளிப்பு தட்டிடும். 1/2 வெங்காயம் 1/2 தக்காளி அவ்வளோதான். நான் எடுத்துருக்கிற அந்த சிக்கன் எவ்வளோ எடுத்துருக்கேனோ அந்த போர்ஷனுக்கு அளவாக தான் நான் சேர்க்குறேன். தக்காளி விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொடி பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், காரத்துக்கேற்ப மிளகா தனியாத்தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான். எல்லாம் 1/4 ஸ்பூன் தாங்க. இப்போது மிளகாத்தூள் மட்டும் காரத்துக்கேற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பச்சை வாசம் போனதுமே நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடுறோம். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா கத்தியில் கொத்தி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். அதுலேயே சூப்பராக உங்களுக்கு இதாயிரும். ஏன்னா ஆல்ரெடி பிரெஸ்ட்டு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம கொத்தும் போதே நீட்டாக இந்த மாதிரி ஆயிரும். தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே போட்டு நல்லா மசாலாவோட வதக்கி விடுங்க. வதக்க வதக்க நம்ம சிக்கன் வேகமாக குக்காக ஆரம்பிச்சிடும். பிரெஸ்ட்டு குயிக்காக வெந்துடும், ரொம்ப டைம் எடுத்துக்காது. மோஸ்ட்லி இந்த சிக்கன் பிரெஸ்ட்டு இப்போ நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு கிளறி விடுங்க. கிளறவே சிக்கன் ஒயிட் கலராக மாறி மசாலாவோட மிங்கிள் ஆகும். இப்போது தண்ணியை விட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடுறோம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. நமக்கு சிக்கன் பிரெஸ்ட்டு குயிக்காக ரெடி ஆயிருங்க. ஜஸ்ட்டு அது வெந்து வந்துச்சுன்னா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா டன். வேறு எதுவுமே தேவையில்லை அதுக்கப்புறம் சேர்க்கக்கூடியது, அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிருங்க. இன்றைக்கி நாங்கள் தோசையோடு தான் வச்சு சாப்பிட போகிறோம். அற்புதமாக இருக்க போகுது. க்ரீமோ தேங்காய் பாலோ எதுவுமே சேர்க்காதீங்க. இதோட சிக்கன் நல்லா வெந்து வந்ததும் அப்படியே ஒரு செமி திக்னஸில் வந்ததும் இறக்கிடுங்க. சப்போஸ் ரொம்ப திக்காக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப சலசலன்னு மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது.